ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலே போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, மார்ச் 6ஆம் தேதி யாராருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, லக்கி நம்பர் என்னன்னு சொல்ல போகிறேன். தெய்வம் தந்த யோகங்கள், தெய்வம் தந்த பலன்கள், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 27 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிக்கும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இது ஒரு தில பலன்கள் தான். இதன்படி அன்றாடம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் நட்சத்திரம், இன்றைக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதை, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு கிடைக்கும். சரியாக 7 மணிக்கு கையில் கிடைக்கும். நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது இந்த தெய்வத்தை கும்பிட்டு போங்க. அதுபோக இதில் ஒரு கலர் சொல்வேன். அந்த கலர் ட்ரெஸ் கோட்டையும் போட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக லக்கி நம்பர், உங்களுக்கு போட்டி பந்தயம் பரிசு எதனாச்சும் காரியத்தில் இருந்துச்சுன்னா இந்த லக்கி நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக திசை, அதிர்ஷ்ட திசை. அதிர்ஷ்ட திசைங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு டைரெக்ஷனில் தான் போவோம். நம்ம வேலை பார்க்குற ஃபேக்ட்ரி, நம்ம வேலை பார்க்குற நிறுவனம், நம்ம சார்ந்த இடம் எல்லாமே ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு 4 பக்கம் போகிறவங்களுக்கு சில திசைகள் லக்கி திசையாக மாறும். ரைட்டு. ஸோ 4 விதமான தகவல்களை சொல்கிறேன். அதிர்ஷ்ட தெய்வம், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை. இதில் எந்த நட்சத்திரத்துக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்குது, யோக பலன் இருக்குது, யோகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கடுத்து மற்ற நட்சத்திரத்தை சொல்கிறேன். ஸோ பொறுமையாக கேளுங்க. 27 நட்சத்திரத்துக்காரங்களும் பொறுமையாக கேளுங்க, 12 ராசிக்காரங்களும் பொறுமையாக கேளுங்க. யோகமுள்ள நட்சத்திரங்கள் மார்ச் 6ஆம் தேதி மாசி மாதம் 22 வெள்ளிக்கிழமை திருதிய திதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யோகமுள்ள நட்சத்திரங்கள், ராஜயோகமுள்ள நட்சத்திரங்கள் மொத்தம் 12 நட்சத்திரங்கள் வருது. அந்த 12 நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திரம் இருக்கா பாருங்கள். ரைட்டு. வரிசையில் வருது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. பணபலம் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு தொட்ட காரியம் சொல்லுங்க, காரிய அனுகூலம் இருக்கும், பணம் பல வகையில் வரும். ஸோ ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 3னா 3, 21, 30, 12 இப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அந்த கூட்டுத்தொகை 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறது. ரொம்ப அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக, யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மார்ச் 6ஆம் தேதி யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர். 5ன்னா எப்படி எடுத்துக்கலாம், 14, 23, 32, 41 இப்படின்னு எடுத்துக்கலாம், 50ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமுள்ள எண் 5ஆம் நம்பர் பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட கலர் பச்சை, ராமர் பச்சை, கிளிப்பச்சை, இந்த மற்ற லீஃப் பச்சை, இலை பச்சை. இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட் இல்லைன்னா பியூர் ஒயிட், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை சொல்லிட்டேன். ஸோ பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கும் சொல்லியாச்சு. அடுத்து பேரதிர்ஷ்டம் உள்ள நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 6ஆம் தேதி யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஆயில்யம், கேட்டை, ரேவதிக்கு அதிர்ஷ்ட எண், லக்கி எண் 6ஆம் நம்பர் பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட தேவதை அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஒயிட், சரியா, மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட் இந்த கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலியம், கேட்டை, ரேவதிக்கு அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி, லக்கி எண் 6ஆம் நம்பர், அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட், பியூர் ஒயிட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சில்வர் கிரே, சில்வர் வெள்ளை கலந்த கிரே கலர் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பூசம், அனுசம், உத்திரட்டாதி அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை, வழிபட வேண்டிய தேவதை பெருமாளை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்க தட்சிணாமூர்த்தி அல்லது குருவை வழிபாடு பண்ணணும். சரியா, தட்சிணாமூர்த்தி அல்லது குருவை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து யோக பலம் அதிகமாக உள்ள நாட்கள் நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிக்கு அதிர்ஷ்ட தேவதை, வழங்க வேண்டிய தெய்வம் அம்மனை வழிபாடு பண்ணணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன் ஏதோ ஒரு அம்மனை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர் 20, 11 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர், லக்கி எண் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் ஒயிட். சரியா, அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கப்படுகிறது.
ஓகே நேயர்களே, இப்போ வந்து முக்கியமான 12 நட்சத்திரத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த 12 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 6ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. 27 நட்சத்திரத்துக்கு 12 நட்சத்திரத்துக்கு தான் அன்றைக்கி லக்கு அடிக்கும். சரியா, பேரதிர்ஷ்டம் கிடைக்கும். அதை நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த 12 நட்சத்திரத்துக்கும் மறுபடியும் லக்கி நம்பரை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன லக்கி நம்பர், உங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாத்தையும் பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் உங்களுக்கு வந்து லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி உங்களுக்கு லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். பூசம், அனுசம், உத்திரட்டாதி உங்களுக்கு லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். ஆயிலியம், கேட்டை, ரேவதி உங்களுக்கு லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். ஓகே, 27 நட்சத்திரத்தில் 12 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. இன்னும் மீதி இருக்கிற 15 நட்சத்திரம் அவங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அசுபதி, மகம், மூலம் இவங்களுக்கு வந்து மார்ச் 6ஆம் தேதி வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கர்மாரியம்மனை வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனையெல்லாம் தீரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு அன்றைக்கி தேதிக்கு அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் 4ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கலர் பிளாக் கலரில் டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. பரணி, பூரம், பூராடம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண் லக்கி எண் 1ஆம் நம்பர். கூட்டுத்தொகை 1ன்னு வரணும். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு, ஃபேண்டா கலர். இந்த 3ல் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட தேவதை வந்து மார்ச் 6ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. லக்கி நம்பர் 9. சரியா, ஏதோ அன்றைக்கி தேதிக்கு அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். முதலுக்கு மோசமில்லைன்னு துணையாக இருக்கும். அடுத்து வந்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட தேவதை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அனைத்தும் சாத்தியப்படும். லக்கி எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. கலர் நீலம், கத்திரிப்பு, ப்ளூ கலர். சரியா, ஸ்கை ப்ளூ, நீலம், கத்திரிப்பு கலர், பிங்க் கலர் இதெல்லாம் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போகணும். விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா வினைகள்லாம் தீரும். லக்கி நம்பர் 7. 7னா எப்படி 25, 52, 16, 61, 70ன்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 7ன்னு வரணும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சரியா, அதிர்ஷ்ட கலர் சிகப்பு கலர், ஆரஞ்சு கலர், இளஞ்சிவப்பு இது மாதிரி கலர் போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ கலர் இது மாதிரி பூ கலரில் டிசைன் கலரில் போட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து அவ்வளோதான் நேரில் எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. சரியா, ஸோ மார்ச் 6ஆம் தேதி 2026 6/3/2026 மாசி 22 அன்னைக்கு 27 நட்சத்திரத்துக்கும் 4 விதமான தகவல்களை சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட தேவதை, லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை இதில் 12 நட்சத்திரத்துக்கும் சூப்பராக இருக்கும். அந்த 12 நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம்னு சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். அவங்களுக்கு தான் மார்ச் 6ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ராஜயோகம் மார்ச் 6ஆம் தேதி ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயிலம், கேட்டை, ரேவதி இந்த 12 நட்சத்திர நேயர்களுக்குமே யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இது தினசரி மாறும். தினசரி இந்த வீடியோ பதிவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். சரியா, உங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சு போயிடும் நம்ம நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ 7:10க்குள்ளே அன்றைக்கி நிலைப்பாடை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சாமியை வழங்கிட்டு போங்க. இன்றைக்கி ஒரு காரியமாக போகிறோம், தொழிலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க போனோம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த தேவதையை, அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ரொம்ப முக்கியம் வந்து அதிர்ஷ்ட தெய்வம் தான். தெய்வத்தை வணங்கிட்டு போனால் தான் அனைத்தும் காரியம் சாத்தியப்படும். ஏன்னா நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அதுபோல் அன்றைக்கி உண்டான கலர் அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். கலர் ரொம்ப முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை வந்து ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷனை. ஸோ அந்த கலர் ஒரு மேட்சிங்கை கொடுக்கும். அடுத்து நீங்கள் போகிற திசை, அதுக்கடுத்தா லக்கி நம்பர். லக்கி நம்பர் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படாது, சில பேருக்கு தான் தேவைப்படும், எல்லாருக்கும் தேவைப்படாது. இருப்பினும் அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த லக்கி நம்பர் வந்து சிபாரிசு செய்யப்படுகிறது, அவ்வளோதான். உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸில் அந்த லக்கி நம்பர்ஸை வந்து உங்களுக்கு வந்து சிபாரிசு செய்யப்படுகிறது. இது வந்து தினசரி நான் போடுறேன். நீங்கள் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா தினசரி போடுவேன் நான். சரியா, காலையில் 7 மணிக்கு வர்ற மாதிரி போடுறேன், பாருங்கள். சரியா நேர்களே, எது தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கொஞ்சம் ஈவினிங் போட்டேன். ஈவினிங் போடுறது வந்து சில பேருக்கு வந்து அது போய் சேருதா இல்லைன்னு தெரியல. அதனால் காலையில் போடுறேன். காலையில் பார்க்குறவங்க எத்தனை பேரும் தெரியல, இருந்தாலும் நான் காலையில் போடுறேன். மார்ச் 6ஆம் தேதி காலையில் இந்த வீடியோ போடுறேன்,
பாருங்கள், வரவேற்பை கொடுங்க. இல்லைன்னா மாற்றி போடுங்க சார், எங்களுக்கு இந்த டயத்தில் போடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் மாற்றி போடுவேன். உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய சேவை. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்வேன் நான். அது கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். சரியா? செய்வனே திருந்த செய், அதை கரெக்டாக செய்யணும். உங்கள் விருப்பம் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலாம் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நான் ஏற்ற மாதிரி போடுவேன். இது தினசரி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஓகே நேயர்களே, வாழ்க வளமுடன். 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் மார்ச் 6ஆம் தேதி நல்லதொரு நாள் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து வளங்களின் நலங்களை கொடுக்கட்டும். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.